உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? அப்படியானால் இது உங்களுக்கான வீடியோ. ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தொடரில் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நட்சத்திரங்களில் ஒன்றான தோல்வியுறாத வெற்றியின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலங்களைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். வாருங்கள் தொடங்கலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்க்கலாம். வாருங்கள். உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். சூரியனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் நிமிர்ந்த நடை, நேரான பார்வை, தன்னம்பிக்கை நிறைந்த மனநிலை உடையவர்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். பேச்சில் பதிலடி தர தயங்க மாட்டார்கள். மனதில் பட்டதை சட்டென்று வெளிப்படுத்துவார்கள். அதனால் சில நேரங்களில் பலருக்கும் வேண்டாதவர்களாக கூட தோன்றலாம். அறிவு பசி அதிகம். ஆசாரம், தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை உடையவர்கள். நேர்மை, வாய்மை இவர்களின் அடையாளம். பேச்சுத் திறமை, வெற்றியை தேடிச் செல்லும் முயற்சி இவை இவர்களின் பொதுவான குணங்கள். கள்ளம் கபடம் இல்லாத செயல்கள். எளிமையான வாழ்க்கையை விரும்புவார்கள். சூரியனின் ஆதிக்கத்தால் கம்பீரமான தோற்றம், அகன்ற நெற்றி, அழகான கண்கள், நடுத்தர உயரம் இவற்றுடன் காணப்படுவார்கள். சமூக நலனுக்காக பாடுபடுவார்கள். மக்களுக்கு விழிப்பு உணர்வு ஏற்படுத்த முயல்வார்கள். பிறருக்கு உதவும் குணம், உற்றார் உறவினர்களிடம் அன்பு இவை இவர்களிடம் அதிகம் காணப்படும். இயற்கையாகவே சமூக நல எண்ணம் அதிகம் இருப்பதால் மக்களுக்காக செயல்பட தயங்க மாட்டார்கள். மன வலிமை மிகுந்தவர்கள். வைராக்கியம் உடையவர்கள். வீண் விவாதம் வந்தாலும் சளைக்காமல் பதிலடி தருவார்கள். செய்த நன்றியை மறக்க மாட்டார்கள். பிறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊரோரத்தில் கழனியும் என்ற பழமொழி உண்டு. அதன் பொருள் இவர்கள் நிலம், சொத்து சேர்த்து நிலைத்த வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். வயோதிக வயதிலும் இளமை மனநிலை கொண்டிருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கையில் தொடக்கத்தில் தடைகள் வரலாம். ஆனால் விடாமுயற்சியால் அவற்றை முறியடித்து இறுதியில் வெற்றி பெறுவார்கள். தோல்வியுறாத வெற்றி இவர்களின் நட்சத்திர சக்தி என்று கூறப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் இதையே போன்ற உறுதியும் நேர்மையும் உடையவர்கள். தாங்கள் சரி என்று நம்பும் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரை போராடுவார்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல குணங்கள் இருப்பது நாம் பார்த்தோம். ஆனால் மனிதர் என்றால் சில பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும் அல்லவா? இப்போது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக நேர்மையானவர்கள். ஆனால் கொள்கைகள், விதிமுறைகள் விஷயத்தில் மிகவும் கண்டிப்புடன் இருப்பார்கள். இதனால் மற்றவர்களுடன் இணங்கி போவதில் சில நேரங்களில் சிரமம் ஏற்படலாம். குறிப்பாக மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்களாக சொல்லப்படுகிறது. வெளியுலகிற்கு மிகவும் கண்டிப்பானவராக தோன்றுவதால் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பை வெளிப்படுத்த சில நேரங்களில் தடுமாறலாம். அவர்கள் உள்ளுக்குள் பாசம் கொண்டவர்களே, ஆனால் அதை வெளியில் காட்டுவது குறைவு. தங்களுக்கு இருக்கும் உயர்ந்த தரநிலைகளை மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பார்கள். அது நிறைவேறவில்லை என்றால் கடுமையாக விமர்சிக்கும் குணம் இருக்கலாம். அதிகமாக சிந்திப்பவர்கள் இவர்கள். சில நேரங்களில் மற்றவர்களிடமிருந்து விலகி தனிமையில் இருக்க விரும்புவார்கள். ஆனால் அந்த தனிமை மன அழுத்தமாக மாற வாய்ப்பு உண்டு. தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றாலோ அல்லது அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தாலோ அதை நீண்ட காலம் மனதில் வைத்துக் கொள்வார்கள். சிலருக்கு பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் உருவாகலாம். கோபம் சற்று அதிகமாக இருக்கலாம். மற்றவர்கள் மனதில் உள்ளதை எளிதில் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தங்கள் கருத்துக்களையும் அவ்வளவு எளிதில் பகிர மாட்டார்கள். சமரசம் செய்து கொள்வதை ஒரு பலவீனமாகவே கருதுவார்கள். இதனால் தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாக வாய்ப்பு உண்டு. இந்த குணங்கள் அனைத்தும் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே. பலவீனங்களை புரிந்து கொண்டு அதை சரி செய்தால் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிக உயர்ந்த வாழ்க்கையை அடைவார்கள். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.